இன்றைக்கி நம்ம ஒரு கிறிஸ்பியான ஈஸியாக 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது நான் என்னோடய ஃப்ரீ டைமில் பண்ணது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை ரவை இருக்குது இல்லையா, வெள்ளை ரவை வந்து எடுத்துக்கோங்க. என்கிட்ட ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதில் கொஞ்சம் உல்ட்டா பண்ணியிருப்பேன். நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். வெள்ளை ரவை வந்து ஒரு பெரிய கப்பில் 1 கப் எடுத்துக்கோங்க. இதில் ரொம்பவே கம்மியாக இருக்குது, அதனால் நான் இதில் கடலை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து வெள்ளை ரவை வந்து டேரெக்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து சால்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணுக்காக கடலை மாவு கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து டேரெக்டாக வெள்ளை ரவையிலேயே பண்ணாலே போதும். ஸோ இது கூட வந்து நான் தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப் ரவாவே இருந்தாலே போதும், வேறு எந்த மாவுமே நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டியது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த க்ரன்ச்சினஸ் இல்லாமல் சாஃப்டாக வரும். இல்லை நீங்கள் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் நார்மலாக ரவை மாவுலேயே வச்சு பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல கிறிஸ்பியாக வரும். ஸோ அதுதான் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ தேவையான சால்ட் போட்டாச்சு. இப்போ நான் வந்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய மாவு அந்த குவான்டிட்டிக்கு 1 கப் மாவுக்கு 1 டீஸ்பூன் போதுமானது. நல்லா கொஞ்சம் காரமாகவும் தெரியும், அதே மாதிரி கடிச்சா குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் போதும். நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணியாச்சு. அதுவுமே ஒரு சின்ன ஸ்பூன் இருந்துச்சுன்னா அந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது சீரகம் ஆட் பண்ணுறது. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும், நடுநடுவில் கிடைக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி வந்து அளவாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சிக்கோங்க. மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா மாவு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் பாருங்கள், ஒரு டைம் தான் ஊற்றினேன் அதுலேயே வந்து ஃபுல்லாக மாவு ஃபுல்லாகவே பிணைஞ்சிட்டேன். ஸோ இதே மாதிரியே பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக மாறுற வரைக்கும் அதே மாதிரி மாற்றுங்க. சப்பாத்தி மாவு பதத்தில் பிணைஞ்சாலே போதும். ஸோ பாருங்கள், இந்த டோ ரெடி ஆகிடுச்சு. எக்ஸஸாக இருக்கிற மாவு எல்லாத்தையுமே நான் அதோட ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸு. நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். கடலை மாவு போட்டு பண்ணால் கிறிஸ்பினஸ் வராது. நீங்கள் நார்மலாக இந்த ரவா மாவுலேயே பண்ணுங்கள், நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருட்டுறோமோ அதே மாதிரி உருட்டிக்கலாம். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி உருட்டுற மாதிரி 2 சைடு இப்படின்னு உருட்ட முடியாது, ஏன்னா ஸ்டிக்கு ஒட்டிக்கும். ஏன்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு சைடில் இழுத்து இப்போ நான் உருட்டுற மாதிரி நீங்கள் உருட்டிக்கோங்க. இதை நான் திருப்பி போட்டுக்கோங்க, ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் இப்போ பாருங்கள், நம்ம லைட்டாக எடுத்தோன்னே வந்துருச்சு. இப்போ இதே மாதிரி தான் உங்களோட மாவு பதமும் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகிடுச்சுன்னா இந்த மாதிரி வராது. ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைடு திருப்பி இந்த சைடு கொஞ்சம் நல்லா உருட்டிக்கிறேன். இந்த திக்னஸ் போதுமானது. இந்த திக்னஸ் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா உப்பி வரும். 2 சைடும் உப்பி நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இப்போ வந்து இதை நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். அதாவது 4 சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். இது கொஞ்சம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு மொக்கையாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் இது பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாள் சும்மா எதுவுமே ஸ்நாக்ஸ் இல்லைங்கும் போதெல்லாம் இது நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இதுக்கான மெனக்கெட வேண்டியது இருக்கும் பக்குவமாக பண்ணி எடுக்கிற வரைக்கும். பட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஸ்நாக்காக இருக்கும். ஸோ எப்போவுமே போரிங்காக நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்றது, இந்த லாக்டவுன் டைமில் கொரோனா டைமில் வெளியே வாங்கி சாப்பிட்றதுக்கு பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்நாக் நம்மளே செய்ய முடியும். ஈஸியான ரெசிபி, நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ண முடியும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நான் க்ராஸாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து க்ராஸாக வேணால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நார்மலாகவே ஸ்ட்ரைட் லைன் போடணுன்னாலும் போட்டுக்கோங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்றா எடுத்து தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எண்ணெய் காய வச்சதுக்கப்புறம் இந்த வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அழகாக அந்த க்யூபாக வரும். அவசரப்படாமல் பொறுமையாக இதை மட்டும் நீங்கள் பொறுமையாக பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் காஞ்சதுமே ஒன்றா எடுத்து போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது அவசரப்படாமல் பண்ணுங்கள். ஸ்டிக்கியெல்லாம் ஆகவே ஆகாது, பயப்படவே வேணாம். நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் இந்த தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒட்டவே ஒட்டாது, நல்லாவே வரும்.
ஸோ பயப்பட வேண்டாம், ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். அப்படியே ஒரு வேளை நீங்கள் தண்ணி அதிகமாக பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே அதை லைட்டாக மாவை வந்து தட்டை வடை மாதிரி நல்லா தட்டி அது நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுவுமே தட்டை முறுக்கு மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, உங்களுக்கு வர மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. இவ்வளோ தான், கம்மி குவான்டிட்டி தான் நான் செஞ்சேன். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒன்று குட்டியாக ஒன்று போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு, பொரிஞ்சு மேலே வந்துருச்சு. இதுதான் வந்து அதோட ஸ்ட்ரக்சரு. இது நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா நல்லா இந்த முட்டை வரதெல்லாம் சுற்றி முட்டை வருது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து கம்மியாகி பொரியறது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், இது போட்ட உடனே நிறையா அந்த பாயிலிங் அந்த பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த பபிள்ஸ்லாம் ஸ்டாப் ஆகணும், அப்போ தான் அது வந்து உள்ளே குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அது வரைக்கும் நல்லா பொரிய விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இது நீங்கள் போடுற வரைக்கும் ஃபுல்லாகவே சிம்மில் வச்சுருங்க. சிம்லேயே கொஞ்சம் உள்ள வரைக்கும் வெந்தால் தான் இது நல்லாயிருக்கும். பாருங்கள் உப்பி வருதுங்களா, உப்பி வருது பாருங்கள், எல்லாமே உப்பும். முதல்ல போட்டதை நான் வெளியே எடுத்துடுறேன், ஏன்னா அது கருகி போயிடும். ஸோ இது எல்லாமே நல்லாவே பொரிய விட்டுருங்க. இது நான் கடல மாவு போட்டிருக்கேன். இதில் ஆஸ் யூஷுவல் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இதில் வராது. ஆனால் நீங்கள் வந்து வெறுமனே அந்த ஒயிட் ரவாவை மட்டுமே வச்சு அதை கிரைண்ட் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பக்காவாக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவுமே தேவையில்லை. ஒயிட் ரவா, மிளகாத்தூள், உப்பு, சீரகம், அவ்வளவே தான். இது வந்து நல்லா உப்பி கிறிஸ்பியாக வரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுடைய ரெசிபி எப்படி வந்துச்சுன்னு அந்த பிக்கோடு எனக்கு கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வியூவர் சம்திங் வர்ஷான்னு நினைக்கிறேன், அவங்க வந்து சாம்பார் எப்படி வைக்கணும்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் இதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ரிசல்ட். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவே நம்மளுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த ரவாவோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே அப்படியே தெரியுது. அந்த ரவா நடுநடுவில் கிடைக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். மாவை பிணைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டு பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்நாக் இன்றைக்கி ஈவினிங். பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்னு. இது வந்து கடல மாவு போட்டு இந்தளவுக்கு உப்பி வந்திருக்கு. நீங்கள் வெறும் ரவா மாவு மட்டும் போட்டிங்கன்னா இன்னுமே உப்பி ரொம்ப கிறிஸ்பியாக கையில் வச்சு உடையிற அளவுக்கு கிறிஸ்பியாக வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸ் எல்லாமே உங்களோட நம்ம சேனலில் வரும். ஸோ கீப் வாட்சிங், மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.